பொங்கி 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 நல்ல கை கட்டி ஆமை சொல்ல பார்க்கலாம். உண்மையா கை கட்டுறவங்க பொங்கி கத்தனை துணிச்சவங்க உண்மையிலே கத்தனை ஆசீர்வாதத்தான் கத்தனை நிரப்ப போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல். ஆமென். இன்னைக்கு ஒரு தலைப்பு பிரசங்கமா இருந்தாலும் ஆனா அதுக்குள்ளால தேவன் தந்த சில முக்கியமான பகுதிகளை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாகவே நமக்குள்ளாலே அந்த ஒப்புரவாகுதலின் மேன்மையை தேவன் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. ஆமென். ஒரு ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்ற ஒரு மேன்மை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து ஆமென் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் நாம வாசிக்கும் போது அதுல ஒரு ரகசியம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 14வது வசனம் 15வது வசனத்தை நீங்க பாருங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி இருக்கிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இதுதான் செய்தி. ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, அவங்களோடு கூட நாமும் மரிக்கப்படுவது உண்மை. ஆமென். பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற கிறிஸ்துவுடைய பிழைப்புக்கு ஏற்றபடி பிழைக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருப்பதும் உண்மை. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்போ ஒரு புதிய மேன்மைக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்த ஒரு நோக்கம் அது விசேஷமானது. ஆமென். புது சிருஷ்டிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் புது மனுஷனா மாறிட்டேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு அழகா ஆமென் வந்துச்சு தெரியுமா? ஆமென். ஏன்னா பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த பழைய மனுஷன் இருக்கும் வரையிலும் புதிய மனுஷனை நம்ம மாறவே முடியாது. ஆமென். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தால் மாத்திரமே கிறிஸ்துவோடு கூட நம்ம உயிர்ப்பிக்கப்படவும் முடியும். ஆமென். கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ஒப்புரவாகுதலின் மேன்மையை, ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் எங்க கையில என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அது என்ன வேண்டியது? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்ப ஒப்புரவாக்குதல் சொன்ன என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில இருந்த ஒரு பிரிவினையை தேவன் என்ன செய்திருக்கிறார், ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2 பசங்க இங்க வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. இவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டு. ஆமென். இவங்களுக்கு தெரியாத ரகசியமே ஒண்ணுமே கிடையாது. ஆமென். பாத்தீங்களா எவ்வளவு கள்ளத்தனமா பார்க்க. ஆமென். நான் சில நேரம் கவனிப்பேன், காத்துல போய் கடிப்பாங்க. ஆமென். ஏன் தெரியுமா? வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம். அவ்வளவு ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும், ஒண்ணுக்கு ஒன்று ஃப்ரெண்டு. இப்படிதான் தேவன் நம்மை படைத்தார். எப்படி படைத்தார்? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, அவங்களுக்கு இடையில எந்த மறைப்பொருளும் என்ன செய்யப்படல, காணப்படல. அப்படி கர்த்தர் என்ன செய்தார்னா 2 பேரையும் கர்த்தர் படைச்சார். தேவன் வருவார், பேசுவார், ஐக்கியமா இருப்பாங்க, அப்படி எல்லாம் இருந்தாங்க.
திடீர்னு தேவன் சொன்ன வார்த்தையே என்ன செய்யல, கேட்கல. மனிதர்கள் கேட்கல. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுருங்களேன். இந்த மகேஷ் இப்படி போயிருப்பாரு, இப்படி போயிருவாரு, இவர் அப்படி போயிருவாரு. இவங்க பார்க்க கூடாது, நீ அங்க பார்க்கணும், இவங்க இங்க பார்க்கணும். முதுக காட்டிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? இவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. முதல்ல எப்படி இருந்தாங்க? இவங்களுக்கு மறைப்பொருள் ஒண்ணுமே இல்லை. இப்போ எதிர்த்துருவோம். இப்ப அங்க பார்த்த இங்க பாருங்க. இப்ப இவருக்கும் என்ன இல்ல, தொடர்பு இல்ல. இவருக்கு என்ன இல்ல, தொடர்பு இல்ல. இந்த நடுவுல என்ன இருக்கு? ஒரு பெரிய ஒரு தடை. ஆமென். ஒரு பெரிய ஒரு பிளவு. ஆமென். இப்ப இவருக்கு என்ன செய்யல, இவருக்கு பிடிக்கல. யார்கிட்ட பேசுறதுக்கு? தேவன்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல, மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல. 2 பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல பல வருஷங்களா இருக்கிறாங்க. எத்தனை வருஷங்களா இருக்காங்க? ஒரு நாள் 2 நாள் இல்ல, நூற்றாண்டுகளா இவங்களுக்கு இடையில என்ன இல்ல, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்ட தேவன் மனிதனை உருவாக்குனது உண்மை, தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தது உண்மை. நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, நல்ல ஏதேன் தோட்டத்தை கத்தர் கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சது உண்மை. ஆனா எப்போ கீழ்ப்படியாம போனாங்களோ அப்போ தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளவோ அவருக்கு இவங்களுக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. மனிதன் என்ன செய்யலாம் தெரியுமா? தேவனை பார்க்க பிடிக்கல. நம்ம நல்ல வாழ்க்கை கெடுத்துட்டாங்களே, நம்ம நல்ல வாழ்க்கை விட்டுட்டாங்களே, தூர தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த மனிதருக்கும் தேவனுக்கு இடையில பயங்கரமான போராட்டம். அல்லேலூயா. புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவங்க இப்படிதான் நிக்கிறாங்க. அவங்க வேலை பார்க்கறாங்க, இவங்க வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது. என்னைக்கு தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகுதான் இவங்க 2 பேரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்பவும் ஒன்று செய்கிறார். இந்த நடுவுல இருக்கிற இந்த சுவர்ல தான் யார் வர்றா? இயேசுவுடைய சிலுவையில பாடுகளை சகித்து இவங்க 2 பேரையும் திரும்பவும் கர்த்தர் ஒன்று சேர்த்து கர்த்தரோட மகிமையா கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. இதுதான் ஒரு ரகசியம். ஆமென். கையில தட்ட முடிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சூழ்நிலை போலதான் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில இருந்த அந்த பிரிவினையை தேவன் ஒன்று சேர்க்கிறார். ஆமென். இன்னும் ஒரு வசனம் கூட நீங்க வாசிக்கணும். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10 ஆமென் 8 முதல் 10 11 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போது தேவன் நமக்காக மரித்தார்? எந்த சூழ்நிலையில் தேவன் நமக்காக மரித்தார்? நல்ல நீதிமானாக இருக்கும் போதா? இல்ல. எப்போ மரித்தார்? பாவிகளாய் இருக்கும் போது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் கூட தெளிவா பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க. அடுத்த வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நல்ல பலத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவ்வளவு பாவிகளா இருந்த நம்ம அவர் ரத்தத்தினால நம்ம என்ன செய்திருக்கிறாரா? நீதிமானா இருக்கிறார், நீதிமானா மாற்றி இருக்கிறார். மாற்றினது மாத்திரம் அல்ல, அவராலே. ஆமென். அதுக்கு இடையில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருப்பாங்க, கோபாக்கனிக்கு நீங்களாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கோபாக்கனிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் நம்ம என்ன
பிள்ளைகளாயிருக்கை. இப்ப என்னன்னு பார்க்கிறோம்? சத்துருக்களாயிருக்கை. ஆமென். அப்ப சத்துருவாவும் ஆவிகளாகவும் இருக்கும் போதுதான் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நீதிமானா மாற்றுவதற்காக தான் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எத்தனை பேர் அங்கீகரிக்க போறீங்க? நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால ஆமென் அவரோடு கூட ஒப்புரவாகுது ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, கோபாக்கு இருக்கிறவை விலக்கி மறைத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய மேன்மை கட்ட தந்திருக்கிறதுக்கா. நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பலத்தோடு சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதலோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இதை நாம் தியானிக்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு நபர் தான் ஒனேசிம். ஒனேசிம் நம்ம பிலமோன்ல படிச்சோம். இந்த ஒனேசிம் பிலமோனுடைய ஒரு அடிமை மனுஷனா இருந்தான், இல்லைன்னா வேலைக்காரனாக இருந்தான். கொஞ்சம் கவனமா கவனிங்க. வேலைக்காரர்கள் எல்லாரும் உண்மையா இருப்பாங்களா என்று கேட்டால் இல்ல, ஆமென், எல்லாரும் இருக்க முடியாது. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்துட்டான் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளோ பணத்தையோ திருடிட்டு அவன் பிலமோனை விட்டு என்ன செய்துட்டான்? ஓடி போயிட்டான். ஓடி போனதுனால இவன் ஓடி போய் தஞ்சம் அடைஞ்ச ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். நல்லா புரிஞ்சிடணும். இவன் வேற ஒரு கெட்ட மனுஷனோட தஞ்சம் அடைஞ்சிருந்தானா இவனை பற்றி இந்த வேதாந்தத்துல என்ன செய்திருக்காது? வந்திருக்காது. ஆனா இவன் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனோடு கூட அவன் போய் சேர்ந்ததுனால அவனுக்கு கர்த்தர் ஒரு வாக்கியத்தை கொடுத்தா, அவன் மூலம் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஆமென். அவனுடைய பழைய மனுஷனை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் இந்த ஒனேசிமுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், பிரயோஜனம் உள்ள மனுஷன். நீங்க இதுல கொஞ்சம் புரிஞ்சிடுங்க. சரி, பவுலோடு கூட தானே இருக்கிறான், பவுலோடு கூட இருந்து போட்டுமே அப்படின்னு அவங்க என்ன செய்யணும்? விட்டுருக்கணும் இல்லையா? இப்போ மனம் திரும்பி வந்துட்டான், திருட்டுத்தனத்துல இருந்து திரும்பி வந்துட்டான், அவனுடைய பார்வையெல்லாம் நேரா இருக்குது, அவன் ஆவிக்குரிய மனுஷனா மாறிட்டான், இன்னைக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ள மனுஷனா இருக்கிறான், அதோட விட்டுற வேண்டியதானே அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா பவுல் அப்படி செய்யல. அவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருந்ததுனால அவன் சொல்றான், நீ பிலமோனிடத்துல இருந்து நீ என்ன செய்துட்டு வந்திருக்கிற? திருட்டு பண்ணிட்டு வந்திருக்கிற, பொருளை திருட்டு பண்ணிட்டு வந்திருக்கிற, அல்லது பணத்தை திருட்டு பண்ணிட்டு வந்திருக்கிற. நீ இப்படி வந்திருக்கிற, நீ மனதிருக்கிறது சரிதான். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிலமோனிடத்துல போய் நீ என்ன செய்யப்படணும்? ஒப்புரவாகணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீ பணத்தை திருப்பி வந்தது சரிதான்ப்பா, நீ மனம் திரும்பினது சரிதான், நீ ஆவிக்குரிய மனுஷனா மாறினது சரிதான், நீ பிரயோஜனமா இருக்கிறது சரிதான். ஆனா யாரிடத்துல நீ வேதனைப்படுத்திட்டு வந்திருக்கியோ அவங்களிடத்துல நீ திரும்ப போய் ஒப்புரவாக வேண்டியது மிகவும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒனேசிம் சொல்லியிருப்பாரு, நான் போனா பிலமோன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென். பிலமோன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனாலதான் ஒரு சின்ன ஒரு கடிதத்தை எழுதி, என்னை ஏற்றுக்கொள்கிறது போல நீர் அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. முன்னே நமக்கு பிரயோஜனம் இல்லாததுதான், ஆனா இன்னைக்கு எனக்கும் பிரயோஜனம் உள்ளவர், உமக்கும் பிரயோஜனம் உள்ளவர். ஹல்லேலூயா. எப்ப பிலமோன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பதான் மன்னிப்பு உண்டாகுது, அப்பதான் ஒப்புரம் உண்டாகுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியா கர்த்தர் அவரை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். யாரிடத்துல நாம மனஸ்தாபப்பட்டிருக்கிறோமோ, யாரிடத்துல நமக்கு மனம் கஷ்டமா இருக்குதோ அவருக்கு மத்தியில நாம போய் ஆமென் சரண்டர் ஆகுறது, அல்ல நம்ம மன்னிக்கிறது, ஒப்புரவாகுதல் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அதுதான் ஒரு நித்திய ஜீவன் இருக்கு, அதுதான் மனம் திரும்புதல் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானம் பிரசங்கம் பண்ணும்போது இப்படிதான் பிரசங்கம் பண்ண, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா. இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் அதுதான் இருந்துச்சு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
சமீபமான். அப்போஸ்தலர்கள் அதுதான் பிரசங்கம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல விளங்க செய்ததை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நாட்கள் கடந்து போயிருக்கலாம், காலங்கள் கடந்து போயிருக்கலாம், ஆனா எப்போ ஒப்புரவாகுதல் உண்டாகுதோ, எப்போ தாழ்மையாய் பக்குவப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகுதோ, அன்னைக்குதான் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரிவினையின் நாவி அவங்களை விட்டு மாற்றப்படுகிறது. ஆமென். தேவனோடு உள்ள ஐக்கியத்துக்கு நேரா தேவன் அவர்களை வழி நடத்த விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் இப்படிப்பட்ட பயங்கரமான பல நூற்றாண்டுகளாக ஆமென் அவர்கள் ஒரு பிரிவினை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனா கிறிஸ்துவோ அந்த பிரிவினையை முறியடிக்கும்படியா கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தின போது அந்த பகையை கொன்று இரு திறத்தாரையும் கர்த்தர் ஒன்று சேர்த்தார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. நமக்கு இடையில இருக்கிற பிரிவினை சுமதிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் அழிக்கப்படும்படியா நல்ல கையை தட்ட முடிஞ்சவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தட்டினா நல்லா தட்டுங்க. ஸ்தோத்திரமான நல்ல ஸ்தோத்திரமான காரணம் என்ன தெரியுமா? இதுல ஒரு ஜீவன் இருக்கு, இதுல ஒரு மேன்மை இருக்கு, இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையில இருந்த பயங்கரமான பிரிவினையை தேவன் அவர்களுக்கு முறியடித்தார். வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை எப்படி இருந்தாங்க? தேவனோடு கூட இரக்கப்படாதவர்களா இருந்தாங்க, வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கை அந்நியர்களா இருந்தாங்க, நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தாங்க, உலகத்தில் எப்படி இருந்தாங்க? தேவனற்றவர்களா இருந்தாங்க. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். தேவனோடு உறவு இல்லாதவங்க, ஐக்கியம் இல்லாதவங்க அப்படி எப்படி இருப்பாங்க? தேவனற்றவர்கள். ஆமென். தேவனற்றவர்களாக இருந்தார்கள். அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரம் அந்த வார்த்தை பாத்தீங்களா? ஒரே சரீரமாக கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் ஒரே சரீரமாய் நம்மை கர்த்தர் நம்மளை பாவித்து வழி நடத்தி வருகிறார். கிறிஸ்து தலை, நாம் எல்லாம் அவருடைய அவயவங்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறவங்க ஒரு நாள் தள்ளாடி போவதில்லை. கீழே ஒரு காயப்பட்டா கூட கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து உதவி செய்கிறவர், நமக்காக இறங்கி உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. கை தட்ட முடிஞ்சவங்க கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தலத்தோடு ஆவியானவரே என்னை அபிஷேகிக்கிறார் சொல்றவங்க சத்துருக்கு இடம் கொடுக்காம சத்துருடைய பகை, சத்துரு எடுக்கிற ஆமென் எல்லா பகையின் உணர்வுகள் எல்லாம் பிரிவினின் ஆவிகள் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்துல இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நமக்காக ஒரு ஜீவனை கொடுக்கும்படியா, பலனை கொடுக்கும்படியா நல்ல கையை தட்டி சொல்லுங்க. நாம் இந்த இடத்தை விட்டு எழுதி போகும்போது ஒரு புதிய மனுஷனாய் எழுதி போக யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, ஒரு மன திரும்புதலை எங்களுக்கு தாங்க, ஒரு மேன்மை எங்களுக்கு தாங்க கேட்கிற பிள்ளைகள் எல்லாருக்குள்ள அந்த ஜீவனை இறங்கி வரட்டும். இந்த சபை கர்த்தர் நேசிக்கிறபடியால் கர்த்தர்
சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆமென். பழைய பாட்டு புத்தகத்துல 2 நபர்களை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புறேன். ஆமென். யாக்கோபு ஏசா 2 பேரும் ஒரே வீட்டுக்காரங்க, ஒரே நேரத்துல பிறந்தவங்க. இவங்க 2 பேருக்குள்ளால ஏற்பட்ட ஒரு பயங்கரமான யுத்தம் என்ன அப்படின்னா, ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் யார் வாங்கிட்டா? யாக்கோபு வாங்கிட்டான். இப்போ யாக்கோபுக்கும் ஏசாவுக்கு இடையில பயங்கரமான ஒரு பிரிவினை. ஏசா சொல்றாரு, இவரை கொல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபு பாய்ந்து எங்க ஓடுறா தெரியுமா? அவருடைய மாமனாருடைய வீட்டுக்கு ஓடுகிறார். அது கவனமா கவனிங்க. 20 வருஷம் அவன் தன்னை வேறு பிரித்துக் கொண்டான். எத்தனை வருஷம்? யாருக்கு இடையில? ஏசாவுக்கும். நமக்குள்ளால பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ளால சத்ருவா மாற வேண்டாம், கொலவெறி வேண்டாம் என்பதற்காக எத்தனை வருஷம் பிரிவினை மாறிட்டாங்க? ஏறக்குறைய 20 வருஷம் யாக்கோபு தன்னை வேறு பிரித்துக் கொண்டான். இந்த 20 வருஷம் முடிந்து அவன் 2 பரிவாரத்தோடு திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கர்த்தர் பேசணும்னு அவன் வரும்போது, இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது ஏசாவை குறித்தான ஒரு பயம் அவனுக்கு உண்டாயிடுச்சு. இனி நம்ம முன்னால போனா, நான் 20 வருஷம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் ஏசா ஒரே நிமிஷத்துல என்ன செய்திருவார்? எடுத்துருவார், அடிச்சிருவார். கொஞ்சம் நிதானிக்கிறீங்களா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை கொள்ளை கொண்டு போகிறதுக்கு சத்ரு எடுக்கிற ஆயுதங்களை முறியடிக்க நாம் சில நேரங்களில் ஞானமாய் செயல்பட்டால் மாத்திரமே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. யாக்கோபு என்ன செய்தார் என்றால், ஏசா நமக்கு எதிராக 400 பேரோடு கூட வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் மிகவும் பயந்து, ஆமென், 3 பகுதிகளாக தன்னுடைய ஜனத்தை பிரித்து, மந்தையை பிரித்து முன்னால அனுப்பி விட்டுட்டு யாக்கோபு மட்டும் என்ன செய்கிறார்? பின்னால பிந்தி இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இரவு முழுதும் ஒரு புருஷன் அவரோடு கூட என்ன செய்தானா? போராடி கொண்டிருந்தார். ஹalleluya. அவனால மேற்கொள்ள முடியல. வேதத்துல சொல்லப்பட்ட ஆமென், விடிந்து வருகிற நேரத்துல ஆமென், அந்த புருஷன் என்ன விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படின்னு சொல்லும்போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரையிலும் யாக்கோபு காத்திருந்தான். இந்த வார்த்தை திரும்ப சொல்றேன். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரையிலும் யாக்கோபு என்ன செய்தான்? காத்திருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிற வரையிலும் யாக்கோபு காத்திருந்தான். நல்லா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை காத்திருக்க வைக்கிறார். சில நேரங்களில் பொறுமையா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். 20 வருஷம் பொறுமையா இருந்த அவனுடைய வாழ்க்கையில ஏசா எதிரிட்டு வந்த போது அவர் போராடி ஜெயம் பெற்றுக் கொண்ட பின்புதான் ஏசா திரும்பி வரும்போது அவங்களுக்குள்ளால் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏசா தூரத்திலிருந்து வந்து யாக்கோபை பார்த்தபோது இறங்கி வந்து 2 பேரும் கட்டிப்பிடித்து ஒன்றுக்கொண்டு அந்த அன்பை பரமாறும்போது அழுது, ஆமென், அவங்களுக்குள்ளாக 20 வருஷங்களுக்காக இருந்த அந்த பகையை கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் தீர்த்து ஒன்று சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். எந்த இடத்துக்கு போகணும் பயந்தானோ அந்த இடத்துக்கு அவனை கர்த்தர் கூட்டி சேர்த்து சுதந்திரமா இருக்கும்படியாக கர்த்தர் யாக்கோபை குறித்த தேவன், யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த தேவன், யாக்கோபை கர்த்தர் வழி நடத்தின தேவன், யாக்கோபோடு கூட இருந்த தேவன். அந்த இடத்திலே தாய் தகப்பன் இருக்கிற இடத்துக்கு கடந்து செல்ல கர்த்தர் நல்ல முடிந்தவர்கள் ஆமென் சொல்லி கர்த்தருக்கு நீங்க பார்க்கலாம். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு ஆளுகை செய்திருக்கிறார். போராடி கொண்டிருக்கிறார். சமாதானத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். நிம்மதிக்காக போராடி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். முடியாதுன்னு சொல்கிற இடத்துல ஒரு முடிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நல்ல மேல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஹalleluya. பிரிவினையாய் இருக்கிற சத்துடைய ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது முறியடிக்கப்படுவதாக. ஹalleluya. சத்தமா சொல்ல முடியுமா? ஹalleluya.
யாக்கோபு ஏசாவையோ 20 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் ஒன்று சேர்க்க காரணம் யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தா யாக்கோபு தேவனோடு போராடி ஜெயம் பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? எத்தனை பேர் ஒன்று சேர்க்க போறீங்க? ஒரு ஒப்புரவாகுதல் ஊழியம் நமக்கு கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சேராம ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனை நம்மளால சுதந்திரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பலமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோசேப்பு நிறைய தரிசனத்தை பார்த்தான், சொப்பனத்தை பார்த்தான். சொப்பனத்தை மனசு இல்லாம அப்படின்னா கலங்க இல்லாம சொப்பனத்தை செஞ்சான். வெளியே சொன்னாங்க. சில நேரங்களில் நம்ம இப்படி சொப்பனமோ தரிசனம் இப்படி பார்த்தேன் அப்படின்னு நம்ம மனசார என்ன செய்யணும் சொல்லிடுவோம்ல. அதே போலதான் யோசேப்பு சொல்றோம். நம்ம சகோதரருக்கு அதை கண்ட போது பிடிக்கல. சொப்பன ஆமா எல்லாரும் இவனை வணங்குவாங்க, பார்ப்போம் இவன் எப்படி வணங்க வைக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் அவனை குழியில போட்டாங்க. அப்படி சொல்லிதான் அவனை என்ன செய்தாங்கன்னா மீதிய கையில என்ன செய்தாங்க விட்டு போட்டாங்க. எல்லாம் செய்து சகோதரர் பொய்யும் சொன்னாங்க. அப்பாட்ட போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இது உங்க பிள்ளையுடைய வஸ்திரம் தானா, பலவர்ண வஸ்திரம் தானா? ஒரு மிருகம் அவனை அடிச்சு கொண்டு போட்டு அவன் செத்துட்டான் அப்படின்னு பொய்ன்னு சொன்னாங்க. கவனிக்கிறீங்களா? தேவன் ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா வருஷங்கள் ஆனாலும் அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. யோசேப்பை சத்துருக்கள் என்ன செய்துட்டாங்க? அவங்க சகோதரர்கள் விரட்டி அடிச்சுட்டாங்க. சகோதரர் நினைச்சாங்க அவன் செத்து போயிருப்பான், அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, அவனோட அட்ரஸ் தெரியாது, அங்க போனான்னு தெரியாது, வீட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் இந்த வார்த்தை எத்தனை பேர் புரிஞ்சு? வீட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, ஜீவனுள்ள ஒரு தேவன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார், கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 13 வருஷங்கள் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதே தேசத்துல அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால யார் மத்தியில அவன் வேதனைப்படுத்தப்பட்டானோ அவர்கள் மத்தியிலேயே கர்த்தர் அவன் ஒரு அதிபதியா கர்த்தர் உயர்த்தி நிறுத்தினார். கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் கானான் தேசத்திலிருந்து சகோதரர்களை கர்த்தர் அந்த எகிப்து தேசத்துக்கு அனுப்பிவிட கர்த்தர் உதவி செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு பிறகு ஆமென் சகோதரர்களுக்கும் யோசேப்புக்கு இடையில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பிரிவினையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் அதை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தார். பல வருஷங்களா இந்த வார்த்தையை எத்தனை பேர் புரிஞ்சு எடுக்கிறீங்கன்னு தெரியல, காதுள்ளவன் கேட்க கடவுள. பல வருஷங்களா பிரிஞ்சு போயிருக்கிற பிரிவினை நாவிகளுக்கு ஒரு ஒப்புரவாகுதலின் மேன்மையை தேவன் எப்போ கட்டளையிடுகிறாரோ இந்த நேரத்தில் இருந்துதான் ஒரு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மேன்மை தேவன் நமக்கு தந்து பலப்படுத்துகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையில தட்டி உற்சாகமா ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நல்ல கரத்தோட வாய்கள் திறக்கப்படல, ஸ்தோத்திரம் பண்ணல. ஆமென். கர்த்தரோட வசனம் இது, கர்த்தரோட வார்த்தை இது, இது பொய் சொல்லல, இது சரித்திரம், இது வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்த காரியம். இது வேதம் நமக்கு பொய் சொல்லல. கர்த்தர் நம்மை நடத்தவர் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஜீவனோட ஒரு ஒப்புரவாகுதலின் மேன்மையை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். சத்துருக்களாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். எதுக்காக தெரியுமா? நமக்கு ரட்சிப்பு உண்டாக. ஆமென்.